உம்மை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா. புதிய நாளுக்காய் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். மத்தேயு 6:6 நீயோ ஜெபம் பண்ணும்போது உன் அறை வீட்டுக்குள் பிரவேசித்து உன் கதவை பூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு பலனளிப்பார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, நமக்குன்னு ஒரு ஜெப நேரத்தை குறிப்பிட்டு அந்த நேரத்தில் நாம் பிதாவாகிய தேவனுடைய சமூகத்தில் போய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நோக்கி ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீங்கள் அந்தரங்கத்தில் செய்த எல்லா ஜெபங்களுக்கும் வெளியரங்கமாய் பதில் தருவார். உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு பதில் தருவார். உங்கள் ஜெபங்களுக்கு பதில் தருவார். உங்களுக்கு அனுகூலமான வாசல்களை திறப்பார். உங்களுக்கு அடைக்கப்பட்ட வாசல்களை திறப்பார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நன்மைகளை தருவார். நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நினைவுகளின்படி ஆண்டவர் தம்முடைய நினைவுகளை இணைத்து உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 1 யோவான் 5:14 சொல்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். நம்மளுடைய ஜபங்கள் எல்லாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சித்தத்தின்படி இருக்கும் பொழுது அவர் நமக்கு செவி கொடுக்கிறார். இதனை நாம் விசுவாசிக்க வேண்டும். அடுத்த வசனம் சொல்கிறது, நாம் எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை நாம் அறிந்திருந்தோமானால் அவரிடத்தில் நாம் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிந்திருக்கிறோம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, விசுவாசம் தான் அற்புதத்தை செய்ய முடியும். ஆண்டவருடைய சமூகத்தில் போய் நீங்கள் அந்தரங்கத்தில் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்டுவிட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசித்தீங்கள் என்று சொன்னால் ஆண்டவர் கேட்டுவிட்ட ஜெபத்தின்படியே உங்களுக்கு அவர் பதில் தருவார். நீங்கள் அந்த பதிலை பெற்றுக்கொண்டோம் என்று சொல்லி விசுவாசியுங்கள். உங்கள் விசுவாசம் இந்த நாளிலும் உங்களுக்கு அற்புதத்தை கொண்டு வரும். உங்களை அதிசயங்களை காணும்படி செய்யும். எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஸ்தோத்திரமும் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவருக்கே செலுத்துகிறேன். ஆமேன்.